ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேத்து போட்டிருந்த அந்த தோல்வி பத்தின வீடியோக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க அனுப்பின எனக்கு பர்சனலா அனுப்பின வாய்ஸ் நோட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி அக்கா சீக்கிரமா நீங்க நினைச்ச மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வாழ்த்துக்கள் சொல்லி விஷ் பண்ணியிருந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது, நான் வந்து அப்படியே இருக்கேன் அப்படின்னு நம்ம சில பேர் வந்து யோசிப்போம். ஆனா ஏன் நம்மளோட லைஃப் இப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிச்சது கிடையாது. அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம எப்பவுமே யோசிக்கிறது இல்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்க, பட் நான் மட்டும் இப்படியே இருக்கேன், நான் மட்டும் வளரவே இல்லை, என் லைஃப்ல மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய டைம் யோசிப்போம். அதுல நம்ம வீட்டிலேயே இருக்கோம், நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்மளால எந்த விஷயமே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் சில விஷயங்கள் வந்து சொல்றேன். அந்த விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா எந்த முன்னேற்றமுமே வந்து இருக்காது. நான் சொல்ற விஷயங்கள்ல ஆமா சிஸ்டர் இது எல்லாமே நான் பண்றேன், இனிமே வந்து இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மத்த யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. நம்மளோட லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு டிவி பார்ப்போம் இல்ல போன் பார்ப்போம். இப்ப வெறும் டிவியோ போனோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நம்மளோட லைஃப்ல ஏதாவது அடுத்த விஷயங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. பார்க்கலாம், டிவி பார்க்கறதுக்கு ஒரு டைம் வந்து வச்சுக்கலாம். நம்ம காலையில இருந்து பொழுதுனிக்கும் வேலை பார்க்குறோம், அப்படி வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு டிவியோ போனோ பார்க்கறது வந்து தப்பு கிடையாது. ஆனா முழு நேர வேலையா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து டைமிங் போட்டு சீரியல் வந்து பார்ப்பாங்க. இந்த டைமிங்ல இருந்து இது வரைக்கும் இந்த சேனல் வந்து பார்ப்பேன், இதுக்கப்புறம் வந்து இதுல நைட்ல வந்து இந்த சீரியல்லாம் வந்து பார்ப்பேன்னு சொல்ற நிறைய பேர் எனக்குமே பர்சனலா வந்து தெரியும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிச்சு சமைப்போம், வீட்டுல இருக்க வேலை எல்லாத்தையும் முடிப்போம், நமக்கு வந்து டிவி பார்ப்போம் ரொம்ப ரிலாக்ஸா. இப்படியே இருந்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓகே. பட் என்னோட லைஃப்ல நான் எதுவுமே பண்ண முடியல, ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும், நான் அடுத்த லெவலுக்கு வந்து போகணும், என்னாலையும் ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த உங்களோட லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்கறதுனாலயோ போன் பார்க்கறதுனாலயோ நம்மளோட டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நமக்கு அது என்டர்டைன்மெண்டா கொஞ்ச நேரம் பார்க்கறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதை முழு நேர வேலையா பார்க்கறது கண்டிப்பா ரொம்ப தப்பான விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். எல்லாத்தையுமே நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. டிவி கூட ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். போன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் போய் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம்னு உட்காருவோம். பட் டைம் வந்து அது எடுத்துக்கிறதே தெரியவே தெரியாது. அதே இன்ஸ்டாகிராம்ல அதே யூடியூப்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க ரிலேட்டடா வந்து என்ன சொல்றது, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கனாலோ இல்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ண போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் படிக்க போறீங்க, ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க அப்படின்னா அது எல்லா விஷயமே அந்த போன்லயுமே வந்து இருக்கு. அந்த போனை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுலதான் நம்மளோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா இருக்கு. இப்பெல்லாம் வெளியில போயிட்டு எந்த விஷயமும் கத்துக்கணும்ன்றதெல்லாம் அவசியமே வந்து கிடையாது. எனக்கு குழந்தை இருக்கு, என்னால விட்டுட்டு வெளில போயிட்டு ஒரு விஷயம் கத்துக்க முடியாதுன்னு காரணம் எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம போன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இருக்கு அதுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா காரணம் மட்டும் தேடாம நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாலே நம்ம அந்த விஷயத்த வந்து கரெக்டா வந்து பண்ணலாம். அதனால நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேபிட்டை வந்து மாத்திக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல எனக்கு எந்த ஹாபியுமே வந்து கிடையாது. எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பட் நான் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கீங்க. ஆனா வந்து ஏன் என் லைஃப்ல எதுவுமே வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கோலுமே வந்து கிடையாது. நம்ம லைஃப்ல ஏதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு டார்கெட்டா வந்து இருக்கணும். இந்த விஷயத்த நான் இதுக்குள்ள வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை நோக்கி வந்து ஓடுவோம். ஆனா நம்ம வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எந்த கோலுமே வந்து கிடையாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கும். உங்களால வேலைக்கு போக முடியல, பட் நான் வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நம்மளோட சேனல்ல வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து
இது வரைக்கும் சேவிங்ஸே நான் பண்ணதே இல்லைன்னு சொன்னவங்க கூட, அக்கா என் ஹஸ்பண்ட் குடுக்குற காசுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரூ. 20 சேவிங்ஸ்ல வந்து போட்டேன். இந்த மாசம் இதுல இருந்து இதுக்குள்ள நான் இவ்வளவு அமௌண்ட் சேர்க்கணும்னு நினைச்சு ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்தேன் அப்படி எல்லாம் சொல்றாங்க. உங்களால வெளியில போய் வேலைக்கு தான் போக முடியாது. ஆனா இருக்கிற சூழ்நிலைய வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அதுக்கான முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ அதுக்கான இடத்துல நம்மளை கொண்டு போய் வந்து சேர்த்துரும்னு எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அதனால உங்களால வேலைக்கு போக முடியலன்றதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பர்சனலா வந்து யோசிப்போம்ல, இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம்ல, அதை நீங்க முதல்ல நினைச்சீங்கனாலே வந்து போதும். எனக்கு வந்து எந்த ஆம்பிஷனுமே வந்து கிடையாது, எனக்கு அப்படிலாம் லைஃப்ல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம லைஃப் லாங் வந்து இப்படியே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல வந்து டார்கெட்டா இருக்கணும். இந்த விஷயத்தை இத்தனை நாளுக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு. அது நடக்குது நடக்கலன்றது அடுத்தபட்சம். பட் நீங்க அதுக்கான முயற்சி பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ அதுக்கான முயற்சி பண்ணதுலே உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வீட்டு வேலையை பார்க்குறோம், பசங்களை பார்த்துக்கிறோம். இது மட்டும் லைஃப் கிடையாது. நம்மளும் பர்சனலா நம்மளோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு ஓட வந்து ஆரம்பிங்க. இன்னும் சில பேர் வந்து இருப்பாங்க. அவங்க எப்படின்னா அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி சலிப்பா தான் இருக்கும். என்ன வாழ்க்கை இது, என்னடா காலைல எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுல இருக்கோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சலிப்பாவே மட்டுமே இருக்கும். அது எல்லா விஷயமே உங்களுக்கு சலிப்பாவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயத்து மேலயும் ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல எந்த முன்னேற்றமுமே இருக்காதுன்னு கண்டிப்பா நான் வந்து சொல்வேன். இப்ப நீங்க கிச்சன்ல நின்று சமைக்கிறீங்க அப்படின்னா நான் என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா சமைச்சோம் அப்படின்னா அந்த சமையல் வந்து ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். ஆப்வியஸா நிறைய பொருள் சேர்த்து நிறைய விலை உயர்ந்த காய்கறி எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் சமைக்கிறத விட இருக்கிறத வச்சு ரொம்ப நம்ம நம்ம வீட்டுக்காக செய்யறோம்னு செய்யும் போது அது இன்னும் ரொம்ப கூடுதல் டேஸ்டாவே வந்து இருக்கும்ல. அந்த மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல எதை பத்தியுமே வந்து எது மேலேயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா நம்மளோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா போகவே முடியாது. ஏன் அப்படின்னா எது மேலேயாவது கண்டிப்பா நமக்கு ஒரு ஆர்வம் வந்து இருக்கணும். என்னடா வாழ்க்கைன்னு காலைல எந்திரிக்கும் போதே சலிப்பா ஆரம்பிச்சு, ஐயோ இன்னைக்கு சமைக்கணுமா, காலையில சமைக்கணும், மதியம் சமைக்கணும், பசங்க வருவாங்க அவங்கள பாத்துக்கணும், அப்படியெல்லாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. இன்னும் சில பேரோடது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, என்னால வெளியில போய் வேலைக்கெல்லாம் போக முடியாது சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் வந்து அனுப்ப மாட்டாரு. ஆனா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போதும் சரி, ஆஹ் ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போது உங்க வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் வீட்டுல இருந்தாலும் என் வீட்டை எப்படி அழகா வச்சுக்கணும், என் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சனை எப்படி அழகா வச்சுக்கணும், என் வீட்டை நான் பெருசா நீட் பண்ணதே வந்து கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ நான் வெளியில போனனாலும் என் வீட்டை நான் ரொம்ப நீட்டா வச்சுக்கிறேன், எந்த வேலை செஞ்சாலும் நான் பிடிச்சி செய்யறேன். இப்போ என் கிச்சன் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், என் சோஃபால எப்ப பார்த்தாலும் துணியாவே இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறது வந்து கிடையாது. எந்த வேலைனாலும் நான் ரொம்ப பிடிச்சி பண்றேன். யாராவது என் வீட்டுக்கு வந்தா கூட வீடு சூப்பரா இருக்கு, என்ன இவ்வளவு கிளீனா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. நம்மளோட லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். நம்ம பண்ற சின்ன சின்ன வேலையை கூட நம்ம இதெல்லாம் ஒரு வேலையா, இது டெய்லி பண்றோம் அப்படின்னு நம்ம சலிப்போட பண்ணோம் அப்படின்னா நம்ம பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போதும் இதுவே நமக்கு இவ்வளவு சலிப்பா இருக்கு, நம்ம அந்த விஷயத்தை எப்படி பண்ணுவோம் அப்படின்றதா நம்மளோட மைண்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்தையும் சலிப்போட பண்ணாதீங்க. அது கஷ்டமான விஷயமா இருந்தா கூட அதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிடிச்சி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா வந்து போகலாம். அடுத்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. இல்ல நான் கடைக்கெல்லாம் வந்து போனதே கிடையாது, வீட்டுக்குள்ளேதான் வந்து இருப்பேன், நான் வந்து வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு, எனக்கு வந்து பஸ் ஏறி கூட எங்கேயுமே போக தெரியாது, எதுனாலும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. இப்படி அடுத்தவங்களை எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கும்ல, இது என் வீடு, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன், இதை தாண்டி நான் எங்கேயும் வந்து போக மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்களோட கம்ஃபர்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு குட் ஃபீல் வந்து கொடுக்கும். ஆனா அது உங்களோட லைஃப்ல உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, வெளியில போய் ஒரு விஷயத்த கத்துக்க முடியும்னா தயவு செஞ்சு போய் கத்துக்கோங்க. பக்கத்திலேயே வந்து நடந்து போற வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் இருக்கு, அங்க போய் என்னால கத்துக்க முடியும். பசங்க எல்லாம் வந்து வெளியில போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு, நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னா வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. ஏன்னா
நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும் 4 பேரோட பழகும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து வீட்டுக்குள்ள இருக்கோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோன் பண்றோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றோம், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஃபோன் பண்றோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம். இது மூலியமா நம்ம என்ன கத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே வந்து கிடையாது. உங்களோட கஷ்டத்தை நீங்க ஷேர் பண்ணுவீங்க, இல்லைன்னா அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுவீங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, என் வீட்டுக்காரர் இதை சொன்னாரு, உன் வீட்டுக்காரர் இதை சொன்னாருன்னு நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம வெளியில போகும்போது தான் 4 மனுஷங்களை மீட் பண்ணுவோம். ஓ, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, நம்மளும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கத்துப்போம். ஒரு 4 பேரோட பேசும்போது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குமே அது வந்து வரும். இவங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க, நம்ம அடுத்த இடத்துல பேசும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு நமக்கு வந்து தோணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நான் எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து சொல்றேன். அதனால இது நம்ம வீடு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்துராதீங்க. இப்போ கை குழந்தை இருக்கு, என்னால வெளில போக முடியல அப்படின்னா, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து காலையில வேலைக்கு போயிடுறாரு, என் பசங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நான் ஃப்ரீ டைம்ல இருக்கேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கத்துக்கலாம். அது உங்க இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போகும். ஒரு 4 பேர் உங்க வந்து பழகுவாங்க, 4 பேரோட வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு, 4 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால இதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படி எல்லாம் இருக்காதீங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து வாங்க. எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஆன்லைன்ல எதுவும் ஆர்டர் போட தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு எப்பவுமே நம்மளோட ஹஸ்பண்டையோ மத்தவங்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கோங்க. எல்லாத்தையும் அவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து வரும்ல, அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுங்க. இது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, இது போதுன்னு மட்டும் நிறுத்திடாதீங்க. அப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க லைஃப் லாங் அப்படியே மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா போக முடியாது. அதே மாதிரி கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அப்படியெல்லாம் வந்து வெயிட் பண்ணாதீங்க. நீங்க எந்த வேலை பண்ணாலுமே அதுக்கான உழைப்பு போட்டீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேஜிக் வந்து நடக்கும். அதுவுமே உடனே எல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு 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 பெரிய டைம் ஒன்று வந்து வேணும். ஏன்னா என்கிட்ட சொல்றவங்க என்னன்னா, அக்கா நான் 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னையோட முடிச்சிட்டேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த 21 நாள் ஃபுல்லா கூட உங்களுக்கு முடிஞ்சிருக்காது. முதல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுல ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்ம இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு முழுசா நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அது சின்ன விஷயத்துல தொடங்கி பெரிய விஷயம் வரைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மேஜிக் வந்து கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நடக்கும். என் லைஃப்ல நிறைய மேஜிக் வந்து நடந்திருக்கு. இந்த வீடு ஆகட்டும், என்னோட சேனலா இருக்கட்டும், என்னோட லைஃப்ல நிறைய நிறைய விஷயங்கள் மேஜிக் வந்து நடந்திருக்கு. பட் இது எல்லாமே சடனா ஒரே நாள்ல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நடக்கும். எப்படி நடக்கும்னா, நம்ம அதுக்கான வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னா, எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அது என்னோட கல்யாணத்துல ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான். ரொம்ப ஸ்ட்ரகிளா போயிட்டு இருந்துச்சு கல்யாண பீரியட்லலாம். பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்க. எங்க மாமியார் வீட்டு சைடுல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 15, 20 நாளுக்குள்ள எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்துச்சு எங்க லைஃப்ல. இன்னமும் நாங்க பேசுவோம். அது கண்டிப்பா மேஜிக்கா தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இது வந்து உடனே வந்து நாங்க நினைச்ச உடனே, லவ் பண்ண உடனே, எங்களுக்கு பிடிச்ச உடனே நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணோம். அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னும் போது அதுக்கான மேஜிக் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் நிஜமாவே வேற மாதிரி வந்து இருக்கும். அதுக்காக நீங்க வந்து எதுவுமே செய்யாம என் லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்கும்னு வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்காது. நீங்க இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க அப்படின்னா 2 நாள் கிளாஸுக்கு போயிட்டு இல்ல இல்ல எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல அந்த மேஜிக் வந்து நடக்காது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் இதை கண்டிப்பா கத்துப்பேன்னு நினைச்சிட்டு, நான் இந்த விஷயத்த பண்ணுவேன்னு நினைச்சிட்டு நீங்க போறீங்கல்ல, போயிட்டு அது கஷ்டமாவே இருந்தா கூட பண்ணி முடிச்சுட்டு நீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க்க போட்டிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் அந்த மேஜிக் வந்து கண்டிப்பா நடக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் டெய்லரிங் காலேஜ் முடிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் வந்து தேனாம்பேட்ல எஸ்ஐடி காலேஜ்ல தான் வந்து முடிச்சேன். அப்ப வந்து கத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடியே ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு லீவ்லயே வந்து பக்கத்துல ஒரு டெய்லரிங் கிளாஸ்ல வந்து போனேன். அப்ப வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தலையாணை உரையில இருந்து கட் பண்றதுல ஆரம்பிச்சு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா அந்த பெட்டிக்கோட் தைக்கிறது, அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நான் வந்து சுடிதார் வரைக்கும் வந்தேன். அப்பவே சுடிதார்லாம் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நம்ம பக்கத்துல கத்துக்கிட்டோம், இது காலேஜ்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நான் விடாம மறுபடியும் அங்கேயும் போயிட்டு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சேன் டெய்லரிங்ல. முடிச்சுட்டு நான் அதோடலாம் வந்து விடல. அப்படியே வந்து நான் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் சின்ன சின்னதா ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு நைட்டி புது ட்ரெஸ்லாம் இருக்கலாம் ஆல்டர் பண்ணி கொடுப்பேன். அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து
பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் என்னோட ஏரியாவில் இருக்கவங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இது வந்து அதாவது அதுல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடிக்க போயிட்டேன். எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் இது எனக்கு எந்த விதத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, என்னோட பிளவுஸ் வெளியில குடுத்தோம் அப்படின்னா ஒரு ரூ. 500 ஆகுது அப்படின்னா, அந்த பிளவுஸ நானே உட்கார்ந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருவேன். எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். எனக்கு என்ன மாடல் பிடிக்குதோ, எனக்கு என்ன டிசைன் வேணும்னு தோணுதோ, எனக்கு எப்படியெல்லாம் வந்து அழகா வந்து என்னோட பிளவுஸ கிரியேட் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே நான் வந்து பண்ணேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஷூட்டிங் நடிச்ச இந்த 10 வருஷத்துல வெளியில குடுத்து பிளவுஸ் எதுவுமே நான் ஸ்டிச் பண்ண கிடையாது. 10 வருஷமா நான் தான் வந்து என்னோட பிளவுஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி என்னால டைமே இல்ல அப்படின்னா வெளியில வந்து குடுத்து ஸ்டிச் பண்ணுவேனே தவிர, மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 10 பிளவுஸ் கூட வெளியில குடுத்து ஸ்டிச் பண்ணது என்கிட்ட இருக்கவே இருக்காது. எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு நம்ம தான் ஏற்கனவே கத்துக்கிட்டோமே, எதுக்கு இன்னொரு இடத்துல போய் கத்துக்கிட்டோம்னு யோசிக்கல. நான் கத்துக்கிட்டேன். அத இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சேன். கத்துக்கிட்டதுனால இப்ப என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வெளியில வந்து துணி தைக்கிறதுக்குன்னு காசு குடுத்ததே கிடையாது. ஒரு துணி ஆல்டர் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிழிஞ்ச துணிய நம்மளே தைக்கிறோம்னா கூட நமக்கு தையல் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே நல்லது. இது தையலுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா, அதுக்கான முயற்சிய முதல்ல போடுங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அதுக்கான அதிசயம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி எந்த விஷயம் நடக்குது இல்ல நடக்கல அப்படின்னாலும் மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே வந்து நடக்காது. நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன். எந்த தப்பு நடந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண வந்து பழகுங்க. என் மேலதான் தப்புன்னு அக்செப்ட் பண்ண பழகுங்க. அதே மாதிரி யார பத்தியும் யாருக்கிட்டையும் குறை பேசாதீங்க. இவங்க அப்படி அவங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க அப்படியா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அது தெரியும். உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்கள பத்தி நினைக்கவே கூடாது. ஏன்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு இவ இப்படி தெரியுமா அவ அப்படி தெரியுமான்னு அடுத்தவங்கள பத்தி பேசாதீங்க. அப்படி பேசணும்னா நம்மளோட லைஃப்ல எந்த லெவலுக்கும் போக முடியாது. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் எப்பவுமே வந்து இருப்போம். அதனால நம்ம ஹாப்பியா இருக்கணும். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல மாத்த வேண்டியது இந்த விஷயம் தான். நீங்க அடுத்தவங்கள பத்தி குறை பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க ஒருத்தங்க கிட்ட பத்தி வேற ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க கிட்ட சொல்றீங்கல்ல, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அவங்கள பத்தி பேசுறாங்கல்ல, நாளைக்கு நீங்க சொல்ற விஷயத்த இவங்க ஏன் மத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க? அதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி இப்ப 3 பேரா நின்னு பேசிட்டு இருப்பீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அவங்கள பத்தி பேசுறீங்கல்ல, நீங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வேற ஒருத்தங்க கிட்ட உங்கள பத்தி பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால யாரையுமே இவ அப்படிதான் இருப்பா, அவ அப்படிதான் இருப்பான்னு நீங்க ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு முதல்ல பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் வந்து இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்றீங்கல்ல, எல்லாருக்குமே அதே மாரிதான். அவங்க ஒரு விஷயம் தப்பாவே பண்றாங்கன்னா கூட, உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டு விலகிருங்க. ஆனா அடுத்தவங்கள பத்தி தப்பா மட்டும் எப்பவுமே பேசாதீங்க. இது உங்களோட லைஃப்ல நீங்க முன்னேறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன்னா, நம்ம எப்போ மத்தவங்கள பத்தி யோசிக்காம நம்ம வேலைய மட்டும் பார்க்கிறோமோ, அப்போ வந்து கடவுள் நம்மள கண்டிப்பா மேல கொண்டு போய் உட்கார வைப்பாரு அப்படின்றத நான் நம்புறேன். என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றேன். அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.